டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டார். தாவேகாவுக்கு வாங்க, தாவேகாவில் இணைஞ்சிருங்க அப்படின்னு போலீஸார் எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுத்தார். இன்றைக்கு அதே போல RS பாரதி இன்னும் சில திமுக எம்எல்ஏக்களிடம் தாவேகாவினர் பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட குதிரை பேரம் நடக்குதுன்னு புகார் கொடுத்திருக்கிறார். அதே போல அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏ கொறடா திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி, அவரும் இன்பதுரை, இவங்க 2 பேரும் போய் குதிரை பேரம் நடக்குது. அதே போல கட்சி தாவல் தடை சட்டத்துல இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்காரு சபாநாயகர் அப்படின்னு அவரும் புகார் ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த புகாரினுடைய பின்னணி என்ன? ஏற்கனவே செந்தில் பாலாஜி, இன்னும் சொல்ல போனால் அவருடைய தம்பி அசோக்குமாரை போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்குது அப்படின்ற செய்தியும் வருது. தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அசிங்கமான அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தேர்தல் நடந்துச்சுன்னா ஒரு கட்சி வெற்றி பெறும், ஆட்சி செய்வாங்க, இன்னொரு கட்சி எதிர்கட்சி வேலை பார்ப்போம், அந்த கட்சி மேலே ஒடுக்குமுறைகள் இருக்கும், சிறைக்கு போவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தலைவர்களை கைது பண்ணுவாங்க, முன்னாள் அமைச்சர்களை கைது பண்ணுவாங்க, அதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த எம்எல்ஏக்களை இப்படி குதிரை பேரம் பேசுறது, விலைக்கு வாங்குறது, ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் சேர்றது, இதெல்லாம் தமிழ்நாடு அரசியல் பார்க்காத விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ராஜாஜி ஆட்சிக்கு பிறகு இதை தொடங்கி வச்சது இப்போ இது விஜய். அந்த சிறப்பு, அந்த பெருமையெல்லாம் விஜயை தான் சேரும். அவ்வளோ தூய சக்தி அவர். அந்த அளவுக்கு அவர் தூய சக்தி வேலை பார்த்து இப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா 106 இடங்கள் இருக்கு, சபாநாயகர் போக 106 இடங்கள் இருக்கு. இன்னும் ஒரு 12 இடங்கள் அவங்களுக்கு தேவை. 106 கூட ஓட்டு போட தடை விதிச்சிருக்கிறாங்க கோர்ட்டு. ஆமா, இப்போ அந்த 105 தான். ஆமா, அப்படின்னா இன்னொரு 13 பேர் தேவை. அந்த 13 பேருக்கு இப்போ ஒரு 7 தொகுதிகளுக்கு அவங்க தேத்திட்டாங்க, ரிசைன் பண்ண வச்சு. அப்படி ஏதோ ஏற்கனவே ஏடிஎம்கேல 4 பேர், இப்போ விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் சேர்ந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்கள் வரணும்னா இன்னும் ஒரு 6 தொகுதிகளை அவங்க தேத்தணும். தேத்திட்டு அவங்க போனாங்கன்னா முழு மெஜாரிட்டி உள்ள ஒரு தாவேக ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு வெறியோடு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு வெறி என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த தொகுதிகள் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பாங்க அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அப்படி முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியவர்கள், திமுகவில் வேகமாக செயல்படக்கூடியவர்கள், யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களாம் வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவு. நீங்கள் கேட்ட மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் பேசின பேச்சு தமிழ்நாடு அரசியல் மேடைகளில் இது சரின்னு நான் சொல்ல வரல, ஆனாலும் அது கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் கிடையாது. தமிழ்நாடு அரசியல் மேடைகளில் கடந்த காலங்களில் நிறைய திமுக மேடைகளையும் நான் அதை கேட்டிருக்கோம், அதிமுக மேடைகள்லையும் கேட்டிருக்கோம். அவ்வளோ கூட தேவையில்லை. தாவேகா கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. இவங்க என்னன்னாலாம் எவ்வளவு கேவலமான விமர்சனங்களை இணையதளத்தில் முன் வச்சிருக்காங்க. இவர் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் சில வார்த்தைகள் சொல்றாரு. அதை ஒரு பெரிய கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கான குற்றச்சாட்டு. பொதுவாக அவதூறு வழக்கு போடுறவங்க பழைய பேச்சாளர்கள், திமுக பேச்சாளர்கள் மேலையெல்லாம், அதிமுக பேச்சாளர்கள் மேலையெல்லாம் நிறைய வழக்குகள் இருக்கும். எல்லாமே இது மாதிரியான அவதூறு வழக்குகள் தான். ஆனால் கைது செய்யப்படக்கூடிய அளவுக்குலாம் யாரும் போக மாட்டாங்க. இவர் முன்ஜாமீன் போட்டு ஒரு மனு போடுறாரு, அது ரிஜெக்ட் ஆகுது. அடுத்த நொடி போலீஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அவ்வளவு வேகமா செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, அந்த பொறுப்பை நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க திமுக தலைமையிட்ட சொன்னதா ஒரு செய்தி உண்டு. சுப்பையா அதிமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ண இடத்துல டிவிகேல என்ன நீங்க இன்சார்ஜா போடுங்க, நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு அவரு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அப்ப அதுக்காக சரி அவர் அப்படி சொல்லிட்டாரா, அவரை புடி அப்படின்றது. கரூர்ல விஜய் செந்தில் பாலாஜி மேல அவ்வளவு, விஜய் மட்டும் இல்ல, அந்த என்டையர் டீமே செந்தில் பாலாஜி மேல கோபமா இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, விஜய் இன்னும் ஒரு 5 நாள்ல 10ஆம் தேதி கரூருக்கு போக போறாரு அப்படின்ற செய்தி இருக்கு. விஜய் கரூர்ல கால் வைக்கும் போது செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றது டிவிகே உடைய ஒரு அசைன்மெண்ட். அதை நிறைவேற்றுறதுக்காக இப்போ செந்தில் பாலாஜி மேல அவங்க இது பண்றாங்க. கரூர்ல வெற்றி பெறணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி வெளியே இருக்கக்கூடாது. செந்தில் பாலாஜி ஏற்கனவே பாஜக என்ன பண்ணுச்சோ அதே தான். போன நாடாளுமன்ற தேர்தல் அப்போ
கோயம்புத்தூர்லயும் கரூர்லயும் ஜெயிக்கணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி வெளியே இருக்கக்கூடாது, அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டா இது ரெண்டையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பிளான் பண்ணாங்க. இவர் உள்ள போனாலும் 2 தொகுதியிலையும் திமுக ஜெயிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஜெயில இருந்தே வேலை பார்த்துட்டாரு அப்படின்னு செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன அப்படின்னா டிவிக்கே ஒரு ஸ்டெப் மேல போறாங்க. மேல போயிட்டு செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜியோடைய ஆதரவாளர்கள், அவருடைய தளபதிகள்னு ஃபீல்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்க யாருமே வெளியே இருக்கக்கூடாது. சுத்தமா கரூர்ல கோல் போஸ்ட்ல வந்து கோல் கீப்பரே இருக்கக்கூடாது, நேரா போய் பாலை அடிச்சுட்டு வந்துடணும், கோல் போட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சுத்தமா யாருமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எல்லாரையுமே இது வரைக்கும் 9 பேர் அளவுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா ஒரு இப்போதைக்கு இருக்கிறது திமுகவுக்கு 59 எம்எல்ஏக்கள். இவங்க வந்து தாவேக அரசை கவிழ்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா எவ்வளவு எம்எல்ஏக்களே இவங்க வாங்கணும்னு அவங்க முயற்சி பண்ணா கூட சொல்றேன், கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்களை இவங்க வாங்கணும். அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆமா, அதுல 3/2 பங்கு ஆட்கள் வந்தாதான் கட்சி தாவல் சட்டம் பொருந்தாது. ஆமா, அவ்வளவு எம்எல்ஏக்களை இவங்க விலை பேசினா இவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தாலும் கூட அது எப்படி சாத்தியம்? இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி 75 ஆண்டு கால அனுபவம் உள்ள திமுகவுக்கு அது தெரியாதா? ஆனா அப்படி ஒரு குற்றச்சாட்டை இவங்க முன் வச்சு இவங்க என்னன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே திமுகவை டிஃபென்ஸ்ல, அதாவது எதிர்கட்சி தான் எப்பவுமே கேள்வி கேட்பாங்க, ஆளுங்கட்சி டிஃபென்ஸ்ல இருப்பாங்க, பதில் சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுகவை டிஃபென்ஸ்ல போடணும், அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி திமுக டிஃபென்ஸ்ல போட்டாங்க. நேத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணனை பிடிச்ச உடனே அவர்கிட்ட மீடியா பேட்டி எடுக்கும் போது அவர் சொல்லிட்டாரு, என்ன அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு நேராக கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்திட்டு வர வேண்டியதானே. 5 மணி நேரம் 6 மணி நேரம் இவங்க போலீஸ் வச்சு விசாரிச்சிருக்கு அவரை. ஒரு அவதூறு வழக்கு, ஒன்றும் பெரிய கிரிமினல் குற்றம்லாம் கிடையாது, அவதூறு வழக்கில் 6 மணி நேரம் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கும் போது என்னைய வந்து டிவிகேல சேர சொல்லி நிர்பந்திக்கிறாங்க போலீஸ் பயன்படுத்தி. போன கடந்த ஆட்சியிலையுமே இடி செந்தில் பாலாஜி விசாரணையிலையும் இதே தான் நடந்துச்சு. என்ஆர் இளங்கோ அத நீதிமன்றத்திலே வாதங்களா வச்சாரு. இன்னைக்கு RS பாரதி கவர்னர் சொல்லி அவரை கூப்பிட்டாங்க. ஆமா, கவர்னரை சந்திச்சுட்டு RS பாரதி கொடுத்த பேட்டிலையும் அதே தான் சொல்லியிருக்காரு. பாஜகவுக்கு எப்படி இடியோ அதே மாதிரி டிவிகே அரசுக்கு போலீஸ். அவங்க வந்து யாரெல்லாம் கட்சியில சேர்க்கணுமோ இடியை வச்சு மிரட்டுவாங்க, இவங்க போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க. 6 மணி நேரம் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அனிதா ராதாகிருஷ்ணன்? இதுல RS பாரதி இவர் மட்டும் இல்ல, இன்னும் சில எம்எல்ஏக்களை வந்து சொன்னாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் நேத்து சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க, எங்களெல்லாம் டிவிகேக்காரங்க அப்ரோச் பண்ணாங்கன்னு மட்டும் இல்ல, நிர்பந்திச்சாங்க, மிரட்டினாங்க, ரிசைன் பண்ணிட்டு நீங்க சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. நாகர்கோவில்ல ஆஸ்டின் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு எம்எல்ஏ, ஆமா திமுக எம்எல்ஏ அவர் சொல்லியிருக்காரு, வேப்பனஹள்ளி எம்எல்ஏ சீனிவாசன் அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாம் வந்து RS பாரதி அவருடைய கடிதத்துல, புகார் கடிதத்துல கவர்னர்டே கொடுத்திருக்காரு. இது மட்டும் இவங்கள்ட்ட என்ன பேரம் இல்ல, 50 கோடி ரூபாய் சீனிவாசன் சொல்றாரு, 50 கோடி ரூபாய் பணம் கொடுக்கறதாவும், நீங்க ரிசைன் பண்ணிட்டு நில்லுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதே மாதிரி அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின்ட்ட அந்த மாதிரியான இது. இந்த குற்றச்சாட்டு அவங்க மட்டும் சொல்லல, முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த OS மணியம் அவரு சொல்லியிருக்காரு. விஜயபாஸ்கர் அவர்களே, நீங்களும் தொலைபேசியிலே என்னை அழைத்தீர்கள், உங்களுக்கு அமைச்சர் பதவி காத்திருக்கிறது, வாருங்கள் என்றீர்கள், எனக்கு கொடுக்கிற பதவியை நீனே சேர்த்து வச்சுக்கப்பா என்று நான் சொன்னேன். அப்படிப்பட்ட நிலையிலே தான் நீங்கள் இருந்தீர்கள். அது என்ன கட்சி கட்டுப்பாடு? 96 நீங்கள் எல்லாம் எங்கே போயிருந்தீர்கள்? 96 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த போது, புரட்சி தலைவர் அம்மா அவர்களே வெற்றி வாய்ப்பை இழந்திருந்த போது நீங்கள் எல்லாம் வாய் திறந்தீர்களா? பேசினீர்களா? என்னிடமும் விஜயபாஸ்கர் தரப்புல இருந்து பேசினாங்க. குட்கா விஜயபாஸ்கர். ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நான் இது வாங்கி தரேன், அமைச்சர் பதவி வாங்கி தரேன், நீங்க வாங்கணும்னு, என்னுடைய பதவியை சேர்த்து நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி OS மணியன் சொல்லிட்டாரு அப்படின்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா விஜயபாஸ்கர் எந்த அடிப்படையில சேர்க்கப்பட்டிருக்காரு கட்சியில அப்படின்ற செய்தியும் வெளியே கசிஞ்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கட்சியில பொறுப்போ இல்ல அமைச்சரோ இந்த மாதிரியான வாக்குறுதிகள் அப்படின்றத அவங்க தரல. இவரா வாலண்டியரா போய் என்ன நீங்க சேர்த்துக்குங்க, சேர்த்துட்டீங்கன்னா என்டையர் டெல்டால நான் கட்சியை வளர்த்து காட்டுறேன். ஏன்னா டெல்டால டிவிகே வீக்கா இருக்கு, அவங்க ஜெயிச்சது எல்லாமே வந்து எல்லாமே நகர பகுதிகளில் அர்பன்ல ஜெயிச்சிருக்காங்க.
ரூரல்ல ஊரக பகுதிகளில் டிவிக்கு ஜெயிக்கல, குறிப்பா டெல்டால ஜெயிக்கல. டெல்டா முழுக்க நான் பாத்துக்கிறேன், நான் கட்சியை வளர்த்து காட்டுறேன் அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன கட்சியில சேர்த்துக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடைய ஒரு அம்சமா தான் இவர் ஓஎஸ் மணியன்ட்ட நூல் விட்டு பார்த்துருக்காரு. அவர் அதை வெளியே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இப்படி எல்லாம் செஞ்சு டிவிகே அரசு தன்னை ஒரு மெஜாரிட்டி அரசாக, இது எல்லாம் எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தம் ஜாஸ்தியா இருக்கு. அதே போல இது திமுகவினுடைய கோயில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதி, ஆமா, அவர் வந்து இந்த புகார்ல இல்ல, ஆனா தனியா அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னிடமும் இது மாதிரி மிரட்டிருக்காங்க, டிவிகே மாவட்ட செயலாளர் வந்து மிரட்டிருக்காரு, கட்சியில வந்து ரிசைன் பண்ணிட்டு கட்சியில வந்து சேர சொல்லி மிரட்டிருக்காரு அப்படின்ற புகார் வெளியே வந்திருக்கு. இந்த டைம் மேல ஐயா ஸ்டாலின் வந்துருவாரு, நம்ம அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் எண்ணத்துல இருந்தாரு. ஏற்கனவே அப்படிதான் இன்னொருத்தர் எண்ணத்துல இருந்தாரு, அவர் திருப்பி எங்கிட்டே வந்துட்டாரு. இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். தாவேகானுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் வேட்பாளராக போட்டியிட்ட பாலசுப்ரமணியம் அவர்கள் என் பெயர் களங்கப்படுத்தும் வகைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வைப்போம், இவர்களும் வந்து விடுவார்கள் என்பற மாதிரி அந்த வார்த்தையை அவர் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தான்னு தெரியலை. அவர் வந்து மிரட்டு தோணியில் பேசுகிற மாதிரி தெரியுது. இது இப்போ ஏற்கனவே சற்று முன்னே ஒரு நேரத்தில் அனிதா அரெஸ்ட் ஆகி அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, இப்படி பேரம் பேசு மாதிரி இப்படி மிரட்டுறாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் சேர்ந்த குணமாக இருக்குமா என்று தெரியவில்லை. நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன், எதற்கும் அஞ்சிரவன் கிடையாது. அதனால் என்னை என்னை களங்கப்படுத்திய அந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் உடனடியாக பகிரமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வருத்தம் தெரிவிக்காத பட்சத்தில் அவர் மீது கண்டிப்பான முறையில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் இவங்க வந்து முழுக்க அவங்களுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க டிவிக்கு தரப்புல. அது வந்து நல்ல தெளிவா தெரியுது. அது வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக மக்களை வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும், மக்களை வந்து இதையும் பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புதிய குற்றச்சாட்டுகளை திமுக மேல நாள்தோறும் அள்ளி வீசிட்டே இருக்காங்க. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்புறம் இன்னும் சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு போய் செந்தில் பாலாஜி வீட்டில் சம்மன் கொடுத்துருக்குறாங்க. 2 பேருக்குமே, செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி அசோக்குமார் 2 பேருக்குமே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வெளிநாடு தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு. இந்த அளவிற்கு தீவிரமான விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இதுல செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏங்க, செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்றது இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஆனாலும் அவரை வந்து சம்பந்தப்படுத்தி ஆகணும் அப்படின்றது உத்தரவு. அதாவது குற்றம் நடந்துருச்சு, குற்றவாளியை தேடி போறாங்க அப்படின்னு கிடையாது. குற்றவாளியே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவரை தான் பிடிச்சாகணும் அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே அவங்க வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அதை வந்து செந்தில் பாலாஜியை நோக்கி இவங்க காவல்துறை எல்லாமே காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அதுல வந்து அது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கரூர் இடைத்தேர்தல் விஜய் தனிப்பட்ட முறையில் அவர் பர்சனலாக அதை பார்க்குறாரு, நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படின்றது. ஏற்கனவே இவர் ஜெயிச்சாரு இல்லைங்க, இன்னொரு விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சாரு. அதில் அந்த 2 விஜயபாஸ்கர் வந்து கட்சியில் சேர்த்தது புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பெரிய அதிருப்தி, கரூர் மாவட்டத்திலையும் பெரிய அதிருப்தி. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் விராலிமலையில் நின்னாலும் கூட அந்த அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாது. இப்போ அவர் பெருமையாக சொல்றாரு, நான் வந்து 68,000 ஓட்டு அந்த அளவுக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிலாம் பேசுறாரு இல்லையா. திருப்பி நின்னார்னா அவரால் அந்த அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே, குறிப்பா அந்த அமைச்சர் இருக்கார்ல புதுக்கோட்டை மாவட்ட பர்வேஸ், அவரு, மற்ற நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள், டிவிக்கு நிர்வாகிகள் எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி செயல்படக்கூடிய, தன்னை தவிர வேற யாருமே வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு விஜயபாஸ்கர். அதே கேரக்டர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கரும். விஜயபாஸ்கருக்காச்சும் மற்ற திறமைகள் இருக்கு, அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி வளரக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அதுவும் கிடையாது. சுத்தமா வந்து அவரு இன்னும் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அவரோட விஜயபாஸ்கரோட இவ்வளவு பேர் வந்து சேர்ந்தாங்க அப்படின்ட்டு, எம்ஆர் விஜயபாஸ்கரோட யாருமே வந்து சேரல. கட்சி முக்கிய நிர்வாகிகள், பெரிய முகம் தெரிந்த ஆள்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. அதிமுக இன்னும் கேட்டீங்கன்னா கரூர்ல கிடையாது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அதை பிரிச்சு திமுக கொண்டு போயிட்டாரு. மிச்சம் இருந்த அதிமுகவை தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருந்தார், இப்போ அதுவும் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து அந்த 2 விஜயபாஸ்கரையும் கட்சியில் சேர்த்து கரூரை வந்து அவங்க பர்சனல் ப்ராஜெக்டா எடுத்து பண்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு திருப்பி சான்ஸ் தர மாட்டாங்க போட்டி போடுறதுக்கு, அவர் எனக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியழகனே திருப்பி அங்க போட்டியிடலாம் டிவிகே சார்பா அப்படின்ற கான்ஸ்பிரசியை பரப்புனதுல அவரும் முக்கியமானவர். இது எல்லாமே அவங்க வந்து
பர்சனலா பாக்குறாங்க டிவிகே தரப்புல இதெல்லாம் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ஆமா, இப்ப அவருக்கு மதியழகனுக்கு இருக்காதா? இப்போ உடனடியா தலைமறைவானாரு. கரூர் ஸ்டாம்பேட் நடந்த உடனே அவருடைய மனைவியை வச்சு ஸ்ப்ரே அடிச்சாங்க, மயக்கம் போட்டு துண்டை வச்சு கழுத்தை முறுக்குனாங்க, ஜூஸ்ல விஷம் கொடுத்தாங்க அப்படின்னு கான்ஸ்பிரசிய கிளப்பி விட்டாங்கல்ல. ஆமா, எல்லாமே பண்ணாங்க. அவர் வந்து தோத்து போயிருக்காரு. ஆனா கம்மியான ஓட்டு வித்தியாசம் தான், 2000 ஓட்டுக்குள்ளதான் தோத்து போயிருக்காரு. அதனால இப்போ அவரை மீண்டும் அங்க போட்டியிட வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த இது. ஸோ இதனால இதெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒன்று டெல்டாவை மனசுல வச்சுக்கிட்டு விஜயபாஸ்கர், கரூர் தொகுதியை மனசுல வச்சுக்கிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது ரெண்டு பேரும் இதோட நிக்காது போலயே. அடுத்து ஆதவ அர்ஜுனா விஜயபாஸ்கர் ரெண்டு பேரையும் சேர்க்கிற அந்த மேடையிலே பேசுறாரு. அண்ணன் சிவி சண்முகம், அண்ணன் விஜயபாஸ்கர் அப்படின்னு திரும்ப திரும்ப பேசும் பொழுது அடுத்து சிவி சண்முகம் இன்னும் வருவாங்க போலயே. ஆமா, அதுதான் வந்து இவங்க கவர்னர்கிட்ட ரெண்டு பேருமே திமுக அதிமுக ரெண்டு பேருமே போய் சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதை விட இந்த கட்சி தாவல், கட்சியில இருந்து ஆள் ரிசைன் பண்ண சொல்லிட்டு ஆளை உள்ள எடுக்கிறது, இது எல்லாமே வந்து பெரிய சட்டவிரோதமான நடவடிக்கை தான். சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்துறாங்கன்றது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா ஜான ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி. ஓகே, இல்ல அதை பேசுவோம். அதுக்கு முன்னாடி விகடன்ல செய்தி போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆழ்வார்பேட்டை மாரிஸ் ஹோட்டலில் விஷ்ணு ரெட்டி நடத்திய ஆலோசனையில் 2/3 பங்கு அதிமுக எம்எல்ஏக்களுடன் வந்தால் அதிகாரத்தில் பங்கு என பேசி முடிக்கப்பட்டது. ஆனால் 25 அதிமுக எம்எல்ஏக்களே தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இந்த நிலையில் அமைச்சரவையில் இணைய விரும்பியவர்களிடம் கட்சி தாவல் தடை சட்டம் பாய்ந்துவிடும், உங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையுங்கள், விசில் சின்னத்தில் போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற நான் உத்தரவாதம் தருகிறேன் என முதல்வர் விஜய் கூறியிருக்கிறார் அப்படின்னு விகடன் வந்து டிவிகேக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. அந்த புக்கு அம்பேத்கர் புக்கை வந்து விகடன் பதிப்பகம் சார்பா விஜய் தான் போய் வெளியிட்டார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விகடன் அவங்க வெளிப்படையா இடத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. நீங்க 3/2 பங்கு எம்எல்ஏக்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களால 25 எம்எல்ஏக்கள் மேல தேத்த முடியல. அவ்வளவுதான் அவங்களால முடிஞ்சுது. அப்போ என்ன சொல்றாங்க, அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு திருப்பி எங்க கட்சியில் வந்து சேருங்க, நான் உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு விஜய் சொன்னார் அப்படின்ற செய்திய இருக்கு. அதுக்கு ஆதாரம் வைகோவும் கொடுத்திருக்காரு. வைகோ வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதையும் கவர்னர் திமுக தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்ப இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய் அவர் பண்றது வந்து மக்கள் தான் அதை பார்க்கணும். அதிலும் எந்த அளவுக்கு தூய சக்தி சேர்த்திருக்காங்கன்னா 2 விஜயபாஸ்கர் பத்தி தெரியாதவங்க கூகுள் பண்ணி பாருங்க. இல்லைன்னா புதுக்கோட்டையிலயும் கரூர்லயும் உங்களுக்கு நண்பர்கள் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா நில அபகரிப்பு கேஸ்ல தலைமறைவான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம். அதாவது அது வந்து அவரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அது வந்து பினாமி நிலம். அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அடிச்சு உதச்சி பிரச்சனை பண்ணாரு அப்படின்ற போய் கேரளால ஒளிஞ்சுக்கிட்டாரு அந்த வழக்குல. அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆமா ரொம்ப தூய்மையான சக்தி. அதே மாதிரி சி விஜயபாஸ்கர் அவரை பத்தி அவர் ஊதவே வேணாம், அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவரு முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ் மாதம் வந்து குட்கா கம்பெனிட்ட இருந்து செலவுக்கு பணம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க மேல குற்றச்சாட்டு எல்லாம் விசாரணையில இருக்கு. இதெல்லாம் சாதாரண குற்றச்சாட்டுகளே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரோடு நான் வந்து ஒரே மேடையில பகிர்ந்துட்டானா என்னுடைய இமேஜ், ஏதாவது தூய இமேஜ் இருக்கு இல்லையா, அது போயிடும். அதனால இவர் விஜய் வரமாட்டாரு, மற்றவங்களை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விஜயபாஸ்கர் என்ன அளவு எந்த அளவுக்கான ஆள் அப்படின்னா, நாள் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அங்க போயிட்டு இவர் நின்னுட்டாரு. விஜயபாஸ்கர் ஒரு பூங்கொத்து வச்சுக்கிட்டு அங்க போய் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துட்டு, அதனால வந்து விஜய் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. உன்னை தாண்டி ஆளு அவர் விஜயபாஸ்கர் வேலையை பார்த்துட்டாரு. அதனால இப்ப நீங்க 2 பேரும் இருக்கிற போட்டோ வந்துருச்சு. இன்னைக்கு கட்சியில சேர்ந்தவர்களை எல்லாம் போய் விஜய் சந்திச்சிருக்காரு. ஆனா அதெல்லாம் இது வெளியே வரல. சந்திச்சிருக்காரு அப்படின்ற செய்தி கார் போறது வர்றது ஏதோ அந்த காலத்துல ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கதை மாதிரி இருக்கு. ஒரு உள்ள போயிருக்காரு வெளியே வராரு, இப்படிதான் மர்மமான முறையில எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க.
ஆனா சந்திச்சிருக்காரு அப்படின்ற செய்தி வெளியே வந்திருக்கு. அதனால இப்ப என்ன அவங்க இது செய்யறாங்க அப்படின்னா, நல்லதெல்லாம் நடந்துச்சுன்னா அது வந்து விஜய்க்கு, கெட்டது நடந்துச்சுன்னா அது விஜய்க்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வந்து விஜய்க்கு தெரியாம மத்தவங்க பண்ணிட்டாங்கப்பா. இப்ப இன்னைக்கு பழைய எம்ஜிஆர் எப்படி காப்பாத்துறது, ஆமா, நல்லது நடந்துச்சுன்னா எம்ஜிஆர் காரணம், கெட்டது நடந்துருச்சுன்னா எம்ஜிஆர் நல்லதுதான் செய்யலாம்னு நினைக்கிறாரு, ஆனா இவங்கலாம் சேர்ந்து அப்படி பண்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு இல்லையா, அரசு வழக்கறிஞருக்குமே அப்படிதான ஒளிவட்ட போட்டாங்க. ஆமா, அதே ஒன்னும் செய்ய மாட்டாங்க, அமைச்சர்கள் பண்ணிட்டாங்க. ஐவர் அணி பண்ணிருச்சு, நால்வர் அணி பண்ணிருச்சு. இப்போ ஆட்சிக்கு வந்து வர 10ஆம் தேதி வந்துச்சுன்னா 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசத்துல எவ்வளவு முறைகேடான குற்றச்சாட்டுகள், எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றாங்க, ஒருத்தவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு, எந்த இடத்துல பேசப்பட்டுச்சு எல்லாமே வெளியே வருது. கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற வைகோவே பேசுறாரு, அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல பணம் வாங்கிட்டு நியமனம் பண்றாங்கன்னு சொந்த கட்சிக்காரங்களே வழக்கு போடுறாங்க. அந்த அளவுக்கு ஆமா, ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு 1 லட்சம் லஞ்சம் கேட்கறது, மாமூல் கேட்கறது, செங்கல் இதுல போய் கேட்கறது, சூளையில போய் கேட்கறது, குவாரியில போய் கேட்கறது, எல்லாமே அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாமே வீடியோவோட வெளியே வருது. கட்சி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே 60 நாள். இதுதான் வந்து தூய சக்தியோட நிலைமை. தூய சக்தி வந்து ரொம்பவும் கொழுந்து விட்டு எரிஞ்சது வந்து 2 விஜயபாஸ்கர் சகோதரர்களை கட்சியில சேர்த்தது. இப்ப இதுல இன்னைக்கு RS பாரதி கொடுத்த புகார்ல நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 பேர், அதாவது அமைச்சரவையில் இல்லாத, எந்த தொடர்பும் இல்லாத 2 பேர், விஷ்ணு ரெட்டி, ஜானவரியோசாமி, இவர்கள் அமைச்சரவை கூட்டங்களில் பங்கேற்கிறார்கள். இது வந்து அவங்க அமைச்சர்கள் எடுத்த பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணத்திற்கு இது எதிரானது அப்படின்னு ஆளுநர்கிட்ட RS பாரதி புகார் கொடுத்திருக்காரு. வில்சனும் அந்த புகாரை எழுப்பி இருக்கிறாரு. அதுல இன்றைக்கு கூட டிவிகே அமைச்சர் பிரபு, கனிம வளத்துறை அமைச்சர், அவர் நடத்திய ஆலோசனை கூட்டத்துல விஷ்ணு ரெட்டி இருக்காரு. இவங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்களே, இது இது சட்டப்படி சரி? அதாவது அந்த புகாரை வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு RS பாரதி கொடுத்த பேட்டி இருக்கு இல்லையா, அதுல வந்து முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இவங்க வந்து ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துட்டு ஒரு அமைச்சரவை இருக்கு, தலைமை அமைச்சரா விஜய் இருக்காரு, முக்கியமான நடவடிக்கைகள் இதெல்லாம் எடுக்கிறாங்க, ஆலோசனை நடத்தப்படும். ஆனா சம்பந்தமே இல்லாத 2 பேர் இருக்காங்க, ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும். இந்த கூட்டங்களில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அமைச்சரவை கூட்டத்தில் கூட கலந்துக்கிறாங்க. தலைமைச் செயலகத்தில் தனி அறை இருக்கு அவங்களுக்கு, அதுல வந்து இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. முக்கியமான முடிவுகள்லாம் அவங்கள போய் கேட்டவன் தான் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒண்ணு. RS பாரதி சொன்ன அந்த செய்தி என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து வெறும் கூட்டத்தில் உட்கார்ந்துக்கல, பார்வையாளராக மட்டும் இல்ல, முக்கிய உத்தரவுகளையே பிறப்பிக்கிறாங்க அமைச்சர்களுக்கு அப்படின்ற அளவுக்கு போறாங்க. அப்படின்னா இந்த அரசாங்கத்தை நடத்துவது யார்? இப்ப நீங்க ஏற்கனவே வீடன்ல வந்த செய்தியை சொன்னீங்க, விஷ்ணு ரெட்டி தான் வந்து இந்த 25 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்களை பேசுவதற்கு இடத்தை முதற்கொண்டு போட்டு எழுதியிருக்காங்க. அந்த விஷ்ணு ரெட்டி எந்த அளவுக்கு பெரிய பவர் சென்டரா இருக்காரு. கனிம வளம்ன்றது எவ்வளவு முக்கியமான துறை. அது வந்து ஆந்திரா, ஒடிசா வரைக்கும் சில நெட்வொர்க் இருக்கு. அதெல்லாம் கூட இந்த ரெட்டி, ஆமா, அந்த லிங்க் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு அப்படின்ற அளவுக்கான செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அதனாலதான் வந்து இந்த பிரபுவுக்கே குறிப்பாக ஏதோ எதேச்சியா போய் பிரபுவுக்கு கனிம வளத்துறையெல்லாம் போகல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி இருக்கு அப்படின்ற செய்திலாம் வருது. விஷ்ணு ரெட்டி அதுல கலந்துக்கிறார் அப்படின்ற செய்திலாம் வந்து, விஜய் வந்து என்ன பேசினார், நான் தான் ஒரே பவர் சென்டர், எனக்கு வேற அந்த சென்டர் இந்த சென்டர் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் யார் யாரெல்லாம் பவர் சென்டரா இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு வெளியே வந்துட்டு இருக்கு. அதோடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். இப்ப இதுல ஆளுநர் என்ன மாதிரி முடிவு எடுப்பார்? இப்ப அதிமுகவினுடைய MP இன்பதுரை ஆளுநரை சந்திச்சுட்டு வந்துட்டு அவர் சொன்ன பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா, 167 விதிப்படி அவர் வந்து விளக்கம் கேட்கலாம், கேட்டு ஒரு ரிப்போர்ட்டை 356வது பிரிவின்படி ஒன்றிய அரசுக்கு வந்து அவர் தெரிவிக்கணும் என்ன நடந்திருக்குது அப்படின்றத, அந்த அதிகாரம் வந்து ஆளுநர்கிட்ட இருக்குது. ஆளுநர் நான் என்ன பண்ணணும்னு கேட்டாரு, அதுக்கு நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அதே போல RS பாரதி என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இதுல வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு. RS பாரதி என்ன சொல்றாருன்னா, ஒரு வார்த்தையை சொல்றாரு, கவர்னரே சொன்னாருன்னு. அந்த அளவுக்கு ஜானஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் தேவை விஜய்க்கு அப்படின்னா அவங்கள அமைச்சராகவே ஆகியிருக்கலாமே விஜய் அப்படின்னு கவர்னரே சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அப்ப இப்படி இருக்கிறப்ப கவர்னர் என்ன முடிவெடுப்பார், கவர்னர் என்ன செய்ய போகிறார்? ஏன்னா கவர்னர் வந்து 118 அப்படின்ற நம்பர் இல்லைன்னா குதிரை பேரம் நடக்கும்,
நான் அதனால ஆட்சி அமைக்க விஜயை அழைப்பு விடுக்க மாட்டேன் அப்படின்ற புள்ளியில உறுதியா நின்னாரு. ரிபப்ளிக்ல அர்ணாப் கோஸ்வாமிக்கு அதை பேட்டியாவே கொடுத்தாரு. 118 வேணும், இல்லைன்னா ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கும் அப்படின்றத முதல் நாள்லே ஆளுநர் அந்த புள்ளியில உறுதியா இருந்தாரு. அப்ப இதுல என்ன செய்ய போறாங்க பாஜக தரப்பு, ஆளுநர் தரப்பு என்ன செய்வாங்க, ஏன் அமைதியா இருக்கிறாங்க? ஏங்க இதுல முதல்ல ஹார்ஸ் ட்ரேடிங் புகாரை முதல்ல சொன்னது யார்? இப்போ விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆட்சி கவிழ்ப்பு செய்ய சதி பண்ணாங்க, பெரிய அப்படியே இந்திய பேரரசோட இது ஆட்சி கவிழ்ப்பு வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிஜேபி என்னன்னா சொல்லுதோ அதையே அப்படியே இவங்க ஆட்சி கவிழ்ப்பு சதி இன்னும் பெரிய இது நடந்த மாதிரி அது வார்த்தைகளை போடுறாங்க. அது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. முதல்ல ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்துச்சு அப்படின்றத சொன்னது டிடிவி தினகரன். ஆமா, வழக்கு கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு நைட்டே கொடுத்தாரு. அன்னைக்கு புகார் கொடுத்தாரு, அன்னைக்கே போய் புகார் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாரு. அவ்வளவு அக்கறை. என்ன வழக்கு பதிவு செய்யல, ஒண்ணுமே நடவடிக்கை கிடையாது. இப்போ இதுல கரூர் இதுல 9 பேரை அரெஸ்ட் பண்றாங்களே, இவ்வளவு பேரை, அங்க வந்து முதல் புகாரே அதான். அது மேல போலீஸ் நடவடிக்கை கிடையாது. இதுல இருந்தே போலீஸ் வந்து பாரபட்சமா செயல்படுதா, எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, கவர்னர் வந்து எந்த அளவுக்கு இதை சீரியஸா எடுத்துக்காரு அப்படின்னா, இந்த புகார்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத எழுதி ட்விட்டர்ல போஸ்டே போட்டிருக்காரு. லோக் பவனுடைய ட்விட்டர் ஐடியில இந்த புகார்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவரு பதிவே போட்டார். அப்படின்னா இது வந்து கவர்னர் சீரியஸா எடுத்திருக்காரு இந்த புகார்களை எல்லாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதிமுகவுடைய புகார், அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்றது ஒண்ணு. சபாநாயகர் மேலேயும் அவங்க சார்ஜ் பண்றாங்க, அவர் வந்து சரியா செயல்படலை அப்படின்றது. அதை விட அவங்க சொல்றது வந்து, இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுகள் இருக்கிற வரை இந்த இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்ற வரைக்கும் அவங்க போறாங்க. அதனால இது எல்லாமே வந்து கவர்னர் ஏற்கனவே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமா பண்றாருன்னா அது வந்து சட்டத்துக்கே விரோதமானது. அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. மதுரைக்கு போறாரு, மதுரைக்கு போனா வைகை ஆத்துல ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஆனா இதுல இன்னொரு கேள்வி வருது. இப்ப 100 நாள் வேலை திட்டத்தோட பெயரை மாற்றி அதை வந்து இப்போ கடந்த அரசு ஏத்துக்க முடியாது அப்படின்னு திமுக அரசு இருந்தாங்க. இப்ப இவங்க அதை வந்து ஏத்துக்கிறாங்க. அதே போல சிபிஎஸ்இயில் மும்மொழி கொள்கை, அதை இவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணல. இப்ப இப்படி ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு, அதே போல திருப்பரங்குன்ற விவகாரத்துல அதுலயும் இன்னும் ஸ்ட்ராங்கான எந்த முடிவையும் தாவேக அரசு சும்மா வாய் வார்த்தையா சொல்லிருக்கிறாரு, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமையே தொடரும் அப்படின்னு. ஆனா சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் இவர்கள் வந்து முன்னோக்கி போற மாதிரி எடுக்கல. அதே போல அர்ச்சகர் விவகாரத்திலையும் ஒன்றும் கண்டுக்கல. இன்னும் அறநிலைத்துறை அமைச்சர் பிரச்சனைகள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அனைத்து ஜாதி அர்ச்சகர் விவகாரத்திலையும். அப்ப இவங்க வந்து ஒரு ஒன்றிய அரச ஒரு சாஃப்டா தானே இன்னும் எதிர்க்கவே இல்லை ஒரு நடைமுறையில. அதனாலதான் சொல்றேன், அதனால ஆளுநர் வந்து நடவடிக்கை எடுப்பாரா? அதனால நான் சொல்றேன், கவர்னர் வந்து எந்த அளவுக்கு போறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. மதுரைக்கு போயிட்டு வைகை ஆற்ற அதிகாரிகளோட ஆய்வு செய்யறாரு. புகார்கள் வந்துச்சுன்னா எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லோக் பவன் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரோட இணைந்த நடவடிக்கை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அரசு வந்து மிஞ்சிட்டாரு. ஆமா, RN ரவியை மிஞ்சிறாரு. ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி இருந்தப்போ கடுமையான கண்டனம், முதலமைச்சராக இருந்தவரும் சரி, MK ஸ்டாலினும் சரி, அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகளும் சரி, எல்லாருமே பயங்கரமா கண்டிச்சாங்க. இப்ப முதலமைச்சர் உங்களுடைய அதிகாரத்துல தலையிடுறாரு. நீங்க தான் வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி பயங்கரமா மக்கள்கிட்ட சொல்றீங்க, நான் வந்து தூய சக்தி வீரம் அப்படி இப்படின்னு பேசுறீங்கல்ல. உங்களுடைய அதிகாரத்துல ஒரு ஆளுநர் தலையிடுறாரு, உங்களால மூச்சு கூட விட முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு சட்ட சிக்கல்கள், குதிரை பேரம், இது எல்லாமே உங்க குடுமி வந்து விஜயோட குடுமி அருளேகர் கையில இருக்கு. அப்படின்னா ஏற்கனவே விஜய் சொல்றாருங்க, உசுப்பேத்துறவன்ட்ட உம்பனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்மனும் இருந்தா வாழ்க்கை ஜம். அந்த அளவுக்கு எனக்கு பொன்மொழிகளும் நான் கவனிக்கல. ஆனா இது எப்படின்னா, குடுமையை கொண்டு போய் ஏற்கனவே அமித்ஷா கையில கொடுத்தாரு. அது வந்து இந்த சிபிஐ கேஸ் கரூர் வழக்கு. அந்த வழக்குலயும் இப்போ திமுக எங்க இணைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி போய் இது பண்ணிருக்காரு. ஆதவ அர்ஜுனா பேசி அதை தூண்டி விட்டுருக்காரு. அது ஒண்ணு இருக்கு. இப்ப இங்க நடக்கிற விஷயங்கள்ல திருப்பியும் குடிமையை கொண்டு போயிட்டு, இந்த தடவை திமுகவும் அதிமுக சேர்ந்து விஜய் குடிமையை கொண்டு போய் கவர்னர் கையில கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவர் அந்த இதுதான் இருக்காரு. நிச்சயமா சொல்றாங்க, பிஜேபி நினைச்சதுன்னா இந்த கவர்மெண்ட் வந்து காலி பண்ணிட முடியும். ஏன்னா இவ்வளவு புகார்கள்,
இவ்வளவு ஆதாரங்களோடு புகார்கள் வந்து வேற எந்த ஸ்டேட்லயும் இந்த அளவுக்கு வந்துச்சான்னு தெரியல. முதல் நாளே அந்த அமமுக இவரு வீடியோ என்ன சொல்றாரு தெரியுங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஹார்ஸ் ட்ரேடிங் இல்ல, ஹார்ஸ் ரேசிங். விஜயை நோக்கி எல்லாம் ஓடி வர்றாங்க. ஏங்க நான் உதாரணத்துக்கு கேட்குறேன். இப்போ நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்க, விஜயோடைய ஆட்சியை பிடித்து எல்லோரும் அவங்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து எம்பிக்கள் 20 எம்பிக்கள் மேலே போகிறாங்க, 60 எம்எல்ஏக்கள் மேலே போகிறாங்க. இதெல்லாம் வந்து பிஜேபி விரும்பி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன் இவங்கலாம் ஒத்துப்பாங்களா? அதை பஞ்சாப்ல இதே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பேர் மாத்தினத அப்படின்றதுக்கு அங்க காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸோட எந்த அளவுக்கு தெரியுங்களா ஸ்டேட்மெண்ட் அது? இந்த அளவுக்கு நீங்க, அதாவது ஏற்கனவே ஆம் ஆத்மியோட தரப்புல அந்த விபிஜி ராம்ஜி அப்படின்ற 100 நாள் வேலை அதை ரினியூ பண்றாங்கன்னீங்களா, அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு டிசம்பர் மாசத்துல ஒரு கடுமையான ரிசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அது பண்ண பிறகு நீங்கள் எப்படி இப்போ அனுமதிக்கலாம் அதை? இந்த புதிய 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் இப்போ அது எப்படி நீங்க அனுமதிக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பாஜகவுக்கு நீங்க சாஃப்டா இணங்கி பாஜக கூட நீங்க சேர்ந்துட்டீங்க. ஆமா, மறைமுக கூட்டணியில இருக்கீங்க, இதுதான் உங்களுடைய இது அப்படின்னு சொல்லி அவ்வளவு கடுமையா பேசுறாங்க. இங்க தமிழ்நாடு டிவிகே அரசு அதே 100 நாள் 125 நாள் வேலை திட்டத்தை இங்க அனுமதிக்கிறாங்க. அது நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இங்க. ஆமா, அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. அப்படின்னு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா காங்கிரஸே தான் மறைமுக கூட்டணியில இருக்குன்னு அர்த்தம், பிஜேபி கூட. ஓகே, இப்ப ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாரா, என்ன செய்வார்? இப்ப நீங்க அவர் நினைச்சா செய்யலான்றீங்க, நினைப்பாரா இல்ல விட்டு ஒரு 6 மாசம் ஆகும்? இதுல வந்து விசாரணை நடத்தி அவரால் என்னென்ன கமிட்டி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ரிப்போர்ட்லாம் வாங்கி குடுமையை கையில இறுக்கி பிடிச்சிப்பாங்க. நடவடிக்கை எடுப்பாருன்னு எனக்கு தோணல. ஓகே, ஓகேங்களா? என்னைக்கா இருந்தாலும் விஜயால சுதந்திரமா செயல்பட முடியாது. அதை வந்து பிஜேபி கண்டிப்பா என்ஷூர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியை கலைச்சிட்டாங்க அப்படின்னா, பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை செய்வாங்க. மற்ற ஸ்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க வந்து ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏ தான் இருக்காங்க. இங்க அவங்களால அதுக்கு மேல எதுவும் பெருசா பண்ணிட முடியாது. அதனால இத குடுமையை இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு பெரிய நடவடிக்கை இருக்கும் பிடிச்சி. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இந்த விஜி ராம் இது போன்ற 120 எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவாங்க. ஆமா, இவங்க பயப்படுறாங்கல்ல, ஒரு கவர்னர் ஆட்சி, அதாவது பிரசிடென்ட் ரூல் வந்துச்சுன்னா என்னென்னலாம் தமிழ்நாட்டில் வந்துடும் அப்படின்னு இவங்கெல்லாம் காரணம் சொல்லி பயந்தாங்களோ கூட்டணி கட்சிகள்லாம், அதெல்லாம் விஜயை வச்சு அவங்களால செய்ய வைக்க முடியும். அதை தான் அவங்க இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர் வந்து சொல்லிருக்கிறார், குதிரை பேரத்தை அனுமதிக்க முடியாது, நாங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிருக்கிறோம், அதுக்கு மேலே வந்து சேர்க்குறாங்க அப்படின்றாரு. ஏற்கனவே திருமாவளவன் நாங்கள் தடுக்கலன்னா 20 பேர் கூட வந்திருப்பாங்க அதிமுகவிலிருந்து அப்படின்னாரு. ஆனால் மீண்டும் வந்து ஒரு மையமான விஷயத்த மீண்டும் விவாத பொருளாக்குறாங்க. திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைப்பது. இப்போ தாவேக்காவில் இணையறவங்க யாரா இருந்தாலும், இப்போ வைகை செல்வன் அதே குற்றச்சாட்டு, எல்லாருமே இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு, அவரும் அதே குற்றச்சாட்டு தான். இப்படி எல்லாருமே திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றத, அது அவருடைய கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, விசிக்கு அதை பிரதானமா பேசுறது இல்லை, மற்ற கூட்டணி கட்சிகள் அதை பேசுறாங்க, விஜயோட இருக்கிற கட்சிகள். அதே போல விஜய் கட்சியில் இணைபவர்கள் அதிமுகவில் இருந்து வர்றவங்களும் அதே குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் முதல்வர் ஆவறது அப்படின்ற அந்த ப்ரொபோசல் இருக்குல்ல, அது குறித்து அது நடக்காத மாதிரியே எல்லாரும் பேசுறாங்க. அதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசினா முழுக்க நீங்க எல்லாத்தையும் பேசணும். எடப்பாடி முதலமைச்சராக திமுக முயற்சி பண்ணுச்சு அப்படின்றத வெளியே வருது இல்ல, பயங்கரமா பேசுறாங்கல்ல, அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. முடிஞ்சா நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல கேட்கிறாங்க, அதுக்கு பதில் கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்ற செய்தியும் அதோடு சேர்ந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக அதிமுக, ஆமா, 2வது நாள் திருமாவளவனுக்கு முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற இது வந்து சிந்தனை செல்வன் இருக்காருல்ல, கட்சியோட பொதுச் செயலாளர், அவர் வந்து இனிமே நம்ம காலம் அப்படின்ற மாதிரி போட்டு வன்னியரசும் போட்டாரு, எல்லாமே பண்ணாங்க. பாவலன் அந்த கட்சியோடைய செய்தி தொடர்பாளர் இருக்காரு இல்லையா, டிவியில விவாதங்கள்ல பேச, அவர் சொல்லாரு, எங்க தலைவர் முதலமைச்சர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி எங்களை பிடிச்சி தொங்குனீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவரு பேசினாரு. இதெல்லாம் அவரு டிவி டிபேட்ல பேசினாரு. அந்த அளவுக்கு முயற்சி நடந்துச்சுல்ல. ஆமா, இவரும் அதனாலதான் பிரஸ் மீட் வந்து திருமாவளவன் பிரஸ் மீட், தாவேக்கு ஆதரவு பிரஸ் மீட் அப்படின்றது லேட் ஆகிட்டே இருந்ததுக்கு அது ஒரு காரணம். இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. குறிப்பா
அதிமுககாரங்களை விடுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இது தெரியுமா தெரியாதா? சண்முகம் இதை வந்து சொன்னாரு. இவர் அதாவது அதிமுக சண்முகம் எம்எல்ஏ சி.வி. சண்முகம் ஓகே, அவர் வந்து சொன்னாரு, திருமாவளவனை முதலமைச்சராக ஏத்துக்கல எடப்பாடி அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டை வச்சாரு. ஆமா. அப்போ அதை வந்து ஏன் பிரதானமா திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு திமுக முயற்சி எடுத்துச்சு அப்படின்றது இப்ப இவங்க இவ்வளவு தூரத்துக்கு பேசக்கூடியவர்கள் அதை ஏன் பேச மாட்டாங்க அப்படின்றது இவர்களுடைய அரசியல் நாணயத்தை கேள்விக்குள்ளாகும். உங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா சிபிஐக்கும் இது தெரியும், சிபிஎம்க்கும் இது தெரியும், ஏன் இவங்க 2 பேரும் இதை பத்தி பேசறல? ஏங்க இது வந்து இவர் பேசுறாரு, உண்மையிலே இப்ப இவங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற கேள்வி காதர் மொய்தீன் பேசுறாருங்க. அதை அவர் சொல்றாரு, அவர் தான் எம்எல்ஏவே இல்லையே திருமாவளவன், அவர் எப்படி ஆக்க முடியும், இல்ல 6 மாசத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு காதர் மொய்தீன் சொல்றாரு. அதை வந்து ஏன் இந்த 60 நாள்ல திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றது பேசப்பட்டது அளவுக்கு திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு முயற்சி நடந்துச்சு அப்படின்றது, இது திருமாவளவனுக்கு இதுல பங்கு கிடையாதா? திருமாவளவனுக்கு இது தெரியுமா தெரியாதா? அவரே எல்லாமே சொல்லிட்டாரு. அப்போ தலித் முதல்வர் ஆகிற அளவுக்கு தமிழகம் என்ன மெச்சூரிட்டி ஆகல, விரும்பல இல்லங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ இவருங்க அந்த அளவுக்கு இதை வெறுக்கிறாங்க அப்படின்னா முதலமைச்சர் கேண்டிடேட்டாவே இவங்க 2 பேராலும் முன்மொழியப்பட்ட திருமாவளவனே இன்னைக்கு டிவிகே கூட்டணியில இருக்காரு. அது எப்படி ஆதவர்ஜுனா ஏத்துக்கிறாரு? சதி நடந்துச்சு, எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு விட மாட்டான் விஜய் வந்து கொந்தளிக்கிறாருல்ல, அந்த அதுல முக்கியமான சிஎம் கேண்டிடேட்டே திருமாவளவன். அவர் கூட நீங்க ஒற்றுமையா இருக்கீங்க. அப்ப தேவையில்லாம மறந்தும் கூட சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகமோ மூவீர பாண்டியனோ இல்ல எம்ஏ பேபியோ வாயே திறக்கிறது இல்ல. அதுதான் தேவையில்லாமல் இளைஞர்கள் மத்தியில திமுக மீது ஒரு வெறுப்பு, அதாவது ஒரு அரசியல் கிடையாது, அரசியல்னா வாதம் பிரதிவாதங்களை வச்சு பேசுறது அது கிடையாது, திமுக மேல ஒரு கண்மூடித்தனமான வெறுப்பை பரப்பணும் அப்படின்றதுதான் ஆதவர்ஜுனாவுடைய நோக்கம். அது அவருடைய தனிப்பட்ட கோபம். அதை வந்து மக்கள் டிவிகேவோட தொண்டர்கள் மக்கள் இவங்களுடைய கோபமா அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான். அதுல அதுக்கு இவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் உதவி செய்யறாங்க. ஆமா, அவங்க உதவி செய்யறாங்க. இல்ல இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு லாஜிக்கலா இப்ப சண்முகம் வந்து அவருடைய அறிக்கையில வந்து சொன்னாரு, நாளை வந்து கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அமைக்கின்ற சூழல் வந்தாலும் திமுக அதிமுக தடுப்பார்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து சொன்னாரு. அப்ப திருமாவளவன் முதல்வர் ஆகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை கம்யூனிஸ்டுகள் விரும்பவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்ல? ஆமா, அந்த கேள்வி இதுல இருக்கு. திருமாவளவன் முதலமைச்சர் ஆவதை கம்யூனிஸ்டுகள் விரும்பல, சிபிஎம் விரும்பல, சிபிஐ விரும்பல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை வெறும் எடப்பாடியை ஆக்குறன்னு சொன்னாங்க, நாங்க அதை விரும்பல, அப்படிலாம் ஒத்து வராது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் திருமாவளவன் முதலமைச்சராக வரக்கூடியதையும் அவங்க விரும்பல. ஏன்னா அடுத்ததுக்கு அங்கதானே வராங்க அவங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது வேட்பாளரா திருமாவளவன் இருப்பார். நம்ம சேனல்லயே ஆமா நைட்டே அதை பேசி போட்டோம், இப்படி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம போட்டோம். அப்படின்னா அந்த வாய்ப்பையும் திருமாவளவன் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பை கம்யூனிஸ்டுகள் விரும்பல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைன்னா அதை பத்தி பேசுங்க வெளிப்படையா. அதை பத்தி உங்க ஸ்டாண்ட் என்ன? அதை பத்தி ஒரு பக்கம் கட்டுரை எழுதுங்க, நீங்க தீக்கதரில் எழுதுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். திருமாவளவன் முதலமைச்சராக எடுக்கப்பட்ட முடிவுகளும் நிகழ்வுகளும் சிபிஎம் எழுதுங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, திருமாவளவன் வந்து ஆதரவு தெரிவிக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயுஎம்எல் அவங்களும் வந்து முடிவை அறிவிக்காம அவங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா முதல்ல முடிவு எடுத்து இந்த திசையை நோக்கி தள்ளது காங்கிரஸ், அதுக்கு பிறகு அதை ஸ்ட்ராங் பண்ணது வந்து சிபிஐ சிபிஎம் தான். ஆமா, அங்க மொத்தத்துல ஒரு முழு விஷயத்தோடைய ஒரு பகுதியை மட்டும் மக்களுக்கு சொல்றாங்க, அதை வைத்து டிவிக்கே எல்லா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. இன்னொரு பகுதியை அவங்க சுத்தமா மறைக்கிறாங்க. ஒரு முழு பந்துல வெளிச்சம் அடிக்கும் போது ஒரு பக்கத்துல அடிக்கும், ஒரு பக்கம் இருட்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருட்டா இருக்கிற பக்கத்தை பற்றியும் இவங்க பேசணும். அப்போ அதுல அந்த இருட்டா இருக்கிற பக்கம் என்ன, பேசப்படாமல் இருக்கிற பக்கம் என்ன அப்படின்னா, திருமாவளவனை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்குவதற்கு திமுக முயற்சி செய்தது. அதையே இவங்க வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆமா, காங்கிரஸுக்கும் அதுல விருப்பம் இல்ல, 2 இடதுசாரி கட்சிகளுக்கும் அதுல விருப்பம் இல்ல. ஆமா, பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த செந்தில் பாலாஜி வழக்குல என்ன நடக்க போகுது, ஆளுநர் என்ன முடிவு எடுக்க போறாரு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது நன்றி சார். நன்றி.